Hello friends, welcome back to our channel Mrs.malasundar. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சண்டே vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறேன். சோ பிரியாணிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கவுண்டர் டாப் மேல வச்சிடுறேன். ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போறேன். அதுக்காக மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் வாஷ் பண்றதுக்காக மஞ்சள் தூள் போட்டு mix பண்ணி ஒரு 5 minutes அப்படியே வச்சிட்டு 5 minutesக்கு அப்புறம் வாஷ் பண்ணிப்பேன். பிரியாணிக்கு தேவையான புதினாவை என்னோட ஹஸ்பண்டே வந்து கிள்ளி கொடுத்துட்டாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாய், ரைத்தாவுக்கு தேவையான பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இப்போயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு தேவையான ஆனியனையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரைத்தா பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடுறேன். லாஸ்ட்டாக வந்து அதில் தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இஞ்சி பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இஞ்சியுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போ பூண்டு வாங்கிட்டு வந்தாலுமே அதை க்ளீன் பண்ணும்போது சின்னதாக இருக்க பூண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவேன். குட்டி குட்டியாக இருக்க பூண்டோட ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போது பூண்டோட தோல் உரிக்காமல் தான் வந்து அரைப்பேன். ஸோ அதனால் குட்டி குட்டியாக இருக்க பூண்டை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறதுக்காக தனியாகவே பிரித்து வச்சுருவேன் பூண்டு க்ளீன் பண்ணும்போதே. முட்டை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை வந்து குயிக்காகவே வெந்து வந்துடும். ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை வந்து உடையாமல் வெந்து வரும். இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்காக குக்கர் வந்து வச்சுக்கிறேன். குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு மராட்டி மக்கு, ஒரு ஸ்டார் பூ, 3 லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தா 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி சாத்தே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணாலும் சரி, சீரக சம்பா ரைஸில் பண்ணாலும் சரி, ஒரு 20 minutes ஊற வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நான் எப்பவுமே தாளிக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் வந்து ஊற வைப்பேன். கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அரிசி வந்து கழுவும் போதே உடைய ஸ்டார்ட் ஆகும். பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் இந்த 2 ரைஸ்க்குமே தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி இதுதான் வந்து அளவு. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இதில் வந்து 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா இதை சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். முட்டை பார்த்திங்கன்னா பாயில் ஆயிருச்சு. இப்போ அதை இறக்கிட்டு குடிக்கிறதுக்காக தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாத்தி ஆயிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா சாத்தியாயிருச்சு. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே உரம் ஊற்றி வச்சது, எவ்வளோ கெட்டியாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரைத்தா பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தயிர் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைத்தாவில் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரைத்தா வந்து ரொம்பவும் தண்ணியாயிரும். இந்த மசாலாஸில் இருக்கக்கூடிய பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சாத்தியாயிருச்சு. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மசாலாஸ்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். இது வுட் அப்படிங்கிறதுனால டே பை டே நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராது. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 30% வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு 750 ml வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்க்கும்போது அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆஷாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசியோடு சேர்ந்து வெந்து வரும்போது உப்போட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ தான் நான் வந்து ரைத்தாவில் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியை வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிடுறேன். செகண்ட் விசிலும் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து இறக்கி கவுண்டர் டாப் மேலே வச்சாச்சு. வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி எது பண்ணாலுமே சரி, ஒன்ஸ் அது ரெடியான பிறகு அந்த கேஸ் பொட்டார்லேருந்து பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுருங்க. அது மேலேயே நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கேஸ் பொட்டாரில் இருக்கக்கூடிய ஹீட்னால் அந்த பாத்திரத்தில் அடியில் இருக்க ரைஸ் எல்லாமே குழஞ்சிரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ரைஸ் பண்ணாலும் கையோட பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுருங்க. குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எங்களோட வீட்டில் சண்டே ஆஃப்டர்நூன் ஸ்பெஷல் லன்ச் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக், ஆனியன் ரைத்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான பூண்டு வந்து உரித்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
அம்மா பார்த்திங்கன்னா கீரை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கையோடு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீரையில் அடியில் இருக்க வேர் பகுதியை வந்து அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீரை கட்டை வந்து பிரித்து அதுக்கு நடுவில் ஏதாச்சும் புல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவருமே அம்மா தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. காலிஃப்ளவர் வச்சு அதிகமாக நான் குழம்பு பண்ண மாட்டேன். எப்போவுமே சப்பாத்திக்கு ஒரு காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி பண்ணுவேன். அப்படி இல்லைனா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைனா காலிஃப்ளவரை ஃப்ரை வந்து பண்ணிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெஜ்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. பியூரோ, வார்ட்ரோப், பூஜா கேபினெட் இதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து போட்டு வச்சுருப்பேன். அது வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுன்னு ஃப்ரைடே வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பியூரோக்கு மேலே, கேபினெட்டுக்கு மேலே இருந்த டஸ்ட் எல்லாமே அடிச்சுட்டு அந்த கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தேன். அது எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு, நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ திரும்பவும் அந்த கிளாத் எல்லாமே அந்தந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு மேலே வந்து போட்டு கவர் பண்ணிடுறேன். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஃபேனு ப்ளஸ் இதுக்கு மேலே இருந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே வந்து கோல்டு பிடிக்கிற மாதிரி இருந்தது. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கோல்ட் ஆயிருச்சு. ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபீவரே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃப்ரைடே நைட்டே டேப்லெட் போட்டு தான் படுத்தேன். மார்னிங் சரியாயிடும்னு நினச்சேன். பட் சாட்டர்டேவும் ஃபுல்லாக ஃபீவர் தான். சண்டே மார்னிங் தான் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. பட் சண்டேவுமே ஃபுல்லாக டயர்டாக தான் இருந்தது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.